ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது அதோட சீசன் 4. எல்லோரும் இந்த சீசன் 4 ஸ்பெஷல் பார்ட் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். ஓகேவா? போடுங்க சீசன் 4 போடுங்கன்னு சொன்னீங்க. ஏன்னா குக்கி நான் அப்படியே டீலில் விட்டுட்டேன். அதை பார்த்துட்டு எங்களுக்கு குக்கிக்கு பார்ட் வேணும் அப்படின்னு ஒத்த காலில் நிறைய பேர் நிற்கிறீங்க. ஓகே, அதுக்காக நான் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காது, பட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, நம்ம வளன்னு பேச வேணாம், டேரெக்டாக இந்த ஒரு ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ கட் பண்ணி சீனை தான் காட்டுறாங்க. இப்போ தான் ஜேகே. ஆமாம், எங்கே குக்கி ஆளக்கானா? எதுக்கு நீ அவனை கேட்குற? இல்லை, அவன் யாரையோ லவ் பண்ணுறானாமே. என்னது, குக்கிக்கு லவ்வா? அவனுக்கும் இந்த லவ்வுக்கும் செட்டே ஆகாதே. அவன் வாய்ப்பில்லை. இல்லை ஜேகே, அவன் யாரை லவ் பண்ணுறான்னு தெரியுமா உனக்கு? தெரியாது. உனக்கு? தெரியுமே. யார் அது? என்னோட தம்பி தான். அவன் பேர் வி. அவன் காலேஜ் தான் படிக்கிறான். காலேஜ் படிக்கிறானா? சரி, எத்தனாவது இயர்? அவன் ஃபஸ்ட் இயர். இப்போ தான் ஜாயின் பண்ண போகிறான். இப்போ தான் ஜாயின் பண்ண போகிறானா? இவனுக்கு வயசு 20, அவனுக்கு ஏன் இவ்வளோ வயசு கம்மியாக இருக்கு அப்படின்னு ஜேகே திங்க் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ தான் ஜேகே இங்கே பார், யார் லவ் பண்ணுறாங்கன்னு எனக்கு உறுதியாக தெரியல. ஆனால் உன்னோட தம்பி பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கதா எனக்கு தகவல் வந்தது. இல்லை, புரியல. வி குக்கி பின்னாடியே சுற்றிட்டு இருக்கான். அதுக்கு அவங்க 2 பேர்த்துக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிடலாமே. பார்க்கலாம். ஏன்னா அவன் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் இயர் பார்ப்போம் அப்படின்னு ஜேகே தான் சொல்லிகிட்ருக்காரு. இப்போ அங்கே காலேஜில் இப்போ வி தான். ஐயோ, குக்கியை பார்த்தாவே என்னென்னவோ தோணுது. ஐயோ வைக்காமல் வருது. குக்கி மாமா அப்படின்னு நோட்டில் தான் எழுதிட்டுருக்காரு. இது பக்கத்தில் இருக்க ஒரு பையன் பார்த்துட்டு, டேய் இது உனக்கு ஓவராக தரலையாடா? சி போடா, அது என்னோட மாமா, எனக்கு யாருக்குமே நான் கொடுக்க மாட்டேன். எப்பா, உன்னோட மாமா தான், நீயே வச்சுக்கோ, என்கிட்ட கொண்டு வந்துடாத. இங்கே பாரு, ஏன் இப்படிலாம் பண்ணுற? நான் அவர் மேலே லவ் வச்சுருக்கான், அது உனக்கு தெரியாதா? இங்கே பாரு வி, அவன் ஒரு அண்டர் கிரவுண்ட் மாஃபியா. அவன் உன்னை நல்லா பார்த்துப்பான்னு நீ நினைக்கிறியா? இங்கே பாரு, அவன் என்னை பார்த்துக்கிறானோ இல்லை அடிக்கிறானோ திட்டுறானோ என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம். அவனுக்கு என் மேலே எல்லா உரிமையும் இருக்குது. அவன் என்ன வேணால் பண்ணிக்கிறான். டேய் ஓவர் பண்ணாதடா. இந்த லவ்வை வச்சுட்டு ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்கா? அதெல்லாம் உனக்கு புரியாது அப்படின்னு வி தான் அப்படியே பெருமூச்சு விடுறாரு. இப்போ அந்த பக்கத்தில் இருக்க பையன் பார்த்துட்டு, டேய் அங்கே பாரு, குக்கி வரான். என்னது, மாமா வராரா அப்படின்னு வீக்கு பல்லெல்லாம் தெரியுது. இதை பார்த்துட்டு, டேய் சும்மா சொன்னேன்டா. டேய் ஒன்று காட்டி தான் உலக போகுது. என் மாமா வந்துட்டாருன்னு நான் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். பொசுக்குன்னு இல்லைன்னு சொல்லிட்டேன். சும்மா நீ எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறேன்னு பார்த்தேன். பார்த்து கிழிச்சா போடா டேய் அப்படின்னு வி அங்கேருந்து கிளம்புறாரு. அவருக்கு அவ்வளோ ஷை ஆகுது. குக்கி இங்கே வந்துட்டாரு அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்ட் வியோட ஃபேஸில் அவ்வளோ ஸ்மைலு. இப்போ வி தான், ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, இப்போ நான் அவரை எப்படி மீட் பண்ணுறதா அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டே இருக்கா. இப்போ அந்த இடத்துக்கா ஜேகே வராரு. வந்துட்டு, உன் பேர் வி தானா? ஆமாம். நீங்கள் குக்கியா? இல்லை, என் பேர் ஜேகே. எப்படி நீங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க? நாங்கள் 2 பேருமே ட்வின்ஸு. நாங்கள் எப்போவுமே அப்படி தான் இருப்போம். நீங்கள் அண்ணனும் எப்படியோ அதே மாதிரி தான் நானும் அவனும். ஓ, என் அண்ணனை அவனுக்கு தெரியுமா? தெரியுமே. அவனை தான் மேரேஜ் பண்ணியிருக்கான். என்னது,
மேரேஜா? என் அண்ணன் என்கிட்ட சொல்லவே இல்லை. அது இப்போ பண்ண போகிறோம். ஆ பண்ண போகிறீங்களா? என்ன குழப்புறீங்க? 2 பேரும் ஃபஸ்ட்டு லவ் பண்ணீங்களா? பண்ணோமே. எங்க உங்கள் லவ் கதையை சொல்லுங்கள், கேட்போமே. அவ்வளோ சொல்கிற அளவுக்குலாம் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. 2 பேரும் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணோம். அப்புறம் அவனோட அண்ணன் என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னான். நான் வேணான்னு சொன்னேன். அப்புறம் அவன் பின்தொடர்ந்துட்டு என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்த, நான் அவனை லவ் தான் பண்ணுறேன், வாழ்ந்தா உன் கூட தான், செத்தாலும் உன் கூட தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். அதனால தான் நான் என் தேவை லவ் பண்ணுறேன். என்ன சொன்னாலும் என் அண்ணனா ஒழுங்காக பார்த்துப்பியா நீ? உன்னை பார்த்தா சந்தேகமாக இருக்கே அப்படின்னு வீதான் ஜேகே மேலே சந்தேகப்படுறாரு. இப்போ ஜேகே தான், இங்கே பாரு, நான் உன் அண்ணனை நல்லா தான் பார்த்துப்பான், சரியா? எனக்கு இந்த மாஃபியாஸ் மேலெலாம் நம்பிக்கை இல்லை. அதுவும் இந்த மெயின் மாஃபியா, நம்பர் 1 மாஃபியா, சந்தேகம்தான். என் அண்ணனை நீ ஒழுங்காகவே பார்த்துக்க மாட்டேன்னு எனக்கு இப்போயே தெரிஞ்சு போச்சு. என் அண்ணனை விட்டுரு, அவ்வளோதான் சொல்லிட்டேன். இங்கே பாரு, உன் அண்ணன் இல்லைன்னா நான் வாழ மாட்டேன், புரிஞ்சுக்கோ. எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓ அப்படியா? ஜான் ஜாங்கோ உங்கள் பேர் கரெக்டு தானே? கரெக்ட் தான். என்ன நீ ஷார்ட்டாக ஜேகேன்னு சொல்லாமல்? இல்லை பரவாயில்ல, நான் ஜான் ஜாங்கோன்ட்டு சொல்லிக்கிறேன். ஆமாம், உங்கள் தம்பியை நான் மீட் பண்ணலாமா? அதுக்கு ஏன் இப்படி கேட்குறா? அது உங்களுக்கு தெரியும். ஆனால் நீ அவன் பின்னாடி சுற்றுறது டைம் வேஸ்ட்டு. ஏன் அவன் பின்னாடி சுற்றல? உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவன் லவ் பண்ண மாட்டான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீ சுற்றுறன்னா சுற்றிக்கோப்பா அப்படின்னு ஜேகே தான் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டேன். அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. கிளம்பிடா. சரி, குக்கி எங்கே இருப்பான் அப்படின்னு தேடிட்டு இருக்கா. இப்போ அந்த கரெக்டாக அந்த இடத்துல ஒரு பொக்கே விற்கிற ஒரு ஆண்டி வராங்க. எப்பா தம்பி அப்படின்னு கூப்பிட, சொல்லுங்க ஆண்டி, என்னது? கொஞ்சமாக இந்த ரோசஸை வாங்கிட்டு போப்பா. எனக்கு இது தேவையில்லையா ஆண்டி அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டு இருக்கா. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு குக்கி வராரு. அவர் யாரையோ பிடிக்கிறதுக்காக வந்திருப்பார். இதை பார்த்துட்டு, எனக்கு பூ கொடுங்க. இப்போ தானே தம்பி வேணாண்ணா? இல்லை கொடுங்க, அந்த ரெட் ரோஸ். சரிப்பா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ல, இப்போ வீயும் அந்த ரோசஸை எடுத்து அப்படியே போகிறாரு. இப்போ அந்த ரோசஸை அது குக்கி, என்ன வேணும் உனக்கு? இங்கே ஃபைட் போக போகுது, இங்கேருந்து கிளம்புறியா? உனக்கு அடிப்படும். இல்லை உன்கிட்ட ஒன்று சொல்லணும். அது என்ன இப்போ தான் சொல்லுவியா? உனக்கு வேறு நேரங்காலமே தெரியாதா? அது குக்கி, இங்கேருந்து போ ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்ல, வீயும் அங்கேருந்து போகிறாரு. அவர் அந்த ரோஸை கையில் வச்சுட்டு அப்படியே கசக்குறாரு. அவரால் சொல்லவும் முடியல, எதுவும் பண்ண முடியல. இப்போ அங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும், அந்த ஃப்ரிட்ஜு மேலே அப்படியே நிற்கிறாரு. இப்போ அதை பார்த்துட்டு, நிலாவை பார்த்துட்டு, குக்கி, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். அது உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. நான் உண்மையில அதிகமாக லவ் வச்சுட்டேன். நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், நல்லா உன்னைய கேர் பண்ணிப்பேன். என்னை நீ லவ் பண்ண மாட்டியா குக்கி? ஏன் நான் அவ்வளோ அசிங்கமாவா இருக்கேன்? ஏன் நீ என்னை லவ் பண்ணவே மாட்டேங்கிறா? நானும் எவ்வளோ டைம் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் நீ எனக்கு அக்செப்ட் கொடுக்க மாட்டேங்கிறிய குக்கி. என்னாச்சு? ஏன் என் லவ்வை நீ ஏற்றுக்கவே மாட்டியா அப்படின்னு வி அந்த பிரிட்ஜு மேலே அப்படியே புலம்பிகிட்ருக்காரு. இப்போ அங்கே குக்கி நான் உன்னை ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா நான் இருக்கிற ஃபீல்ட் மாஃபியா ஃபீல்ட், அதுவும் என் அண்ணனுக்கு கீழே இருக்கான். என் அண்ணன் தான் எனக்கு எல்லாமே. என் அண்ணன் சொன்னால்
நான் உன்னை கட்டிக்கிறேன். ஆனால் உன் அண்ணன் ஒரு கெட்டவனாச்சே. இங்கே பாரு, என் அண்ணனை பற்றி தப்பாக சொல்லாத. அவரை பற்றி உனக்கு தெரியுமா? ஃபஸ்ட்டு எதுவுமே தெரியாத மாதிரி என் அண்ணனை பற்றி குறை சொல்கிறது ஃபஸ்ட்டு நிப்பாட்டு. ஏன் என் அண்ணனை பார்த்தா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? என் அண்ணனும் நல்லவன் தான், சரியா? ஆனால் அவர் மாஃபியா, நம்பர் 1 மாஃபியாவாச்சே. இங்கே பாருவி, என் அண்ணன் தான் எனக்கு எல்லாமே. என் அண்ணன் தான் என் மூச்சு, என் பேச்சு எல்லாமே. அவர் தான் என்னை இவ்வளோ தூரம் வளர்த்தாரு. அவருக்காக தான் நான் வாழுவேன், அவருக்காக தான் நான் இறப்பேன். புரியுதா உனக்கு? உன்னை லவ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு என் அண்ணன்கிட்ட போய் பெர்மிஷன் கேளு, அப்புறம் பார்த்துக்கலாம் எல்லாத்தையும். என் அண்ணன் எதை சொன்னாலும் எனக்கு அது ஓகே தான். உன்னை வேணும்னு சொன்னாலும் எனக்கு அது ஓகே தான், உன்னை வேணும்னு சொன்னாலும் அது எனக்கு ஓகே தான். ஏன்னா உன் அண்ணனுக்காக என்னையே நீ தூக்கிட்டு போட்டுருவியா குக்கி? நான் போட்டுருவேன், நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல இப்போ வீயும் அப்படியே ஓடுறாரு. அவ்வளோ டேஸ் வருது. ஏன்னா அண்ணனுக்காகவே வாழ்கிறாரு குக்கி. ஆனால் வீ வந்து குக்கியை மட்டும்தான் லவ் பண்ணணும்னு ஆசை. ஜேகே கிட்ட இந்த பெர்மிஷன்லாம் கேட்கணுன்னு எனக்கு ஆசையே இல்லை வீக்கு. ஆனால் வீக்கு வேறு வழியே இல்லை. இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே அப்படியே ஜேகே வீட்டுக்கு போகிறாங்க. ஜேகேவோட வீடு பார்த்தா அப்படியே பங்களா மாதிரி இருக்கு. இதை பார்த்துட்டு இந்த மாஃபியாவுக்கு இது ஒன்று தான் கேடு அப்படின்னு சொல்ல இப்போ அங்கே இந்த குக்கி என்ன பண்ணிகிட்ருக்கா? அதுவாட்டே நான் இங்கே கன்ஸை ரெடி பண்ணிகிட்ருக்கான். என்னோடய தம்பி வந்திருக்கான், கொஞ்சம் பாரு. பார்க்குறேன்ட்டு அப்படின்னு சொல்ல அங்கேருந்து குக்கி அங்கேருந்து போகிறாரு. போயிட்டு வாங்க வி அப்படின்னு சொல்ல இப்போ வியும் உள்ளே வராரு. குக்கி உன் அண்ணனை பார்க்கணுமே. என் அண்ணன் மேலே இருக்கான், வேணா போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல இப்போ வியும் அங்கே மேலே ஸ்டெப்ஸ் ஏற போக இப்போ அதை பார்த்துட்டு வி எங்கே போகிறா? அது ஜேகேவை பார்க்கா. என்னது அவனையா? அவனை எதுக்கு பார்க்க போகிற? ஒரு சின்ன பெர்மிஷன் கேட்க தான். என்னது பெர்மிஷனா? இங்கே வா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்ல இப்போ வியும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே கிட்ட சொல்ல டேவும் பொறுமையாக அதை கேட்டுட்டு சரி நீ அவன்கிட்ட போ, அவன் தூங்கிட்டு இருக்கான், அவன் இப்போ தான் ரொம்ப டயர்டாக இப்போ தான் வந்தான், ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு, போ சரியா, போய் பேசு சரியா. அவன் உன் மேலே காண்டில் தான் இருக்கான். ஏன்னா ஃபஸ்ட்டு மீட்டே நீ அவரை ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசுனியா? ஆமாண்ணா, நான் அப்படி தான் பேசினேன். நீ அப்படி பேசியிருக்கக்கூடாது வி, அப்படி பேசுகிறது தப்பு சரியா. எப்படி தான் இருந்தாலும் அவர் நம்பர் 1 மாஃபியா அண்டு அது என்னோடய ஹஸ்பண்டு. நீ பார்த்து தான் அவன்கிட்ட பேசணும் சரியா. உனக்கு புரியுதா? எனக்கு புரியுதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வி அங்கேருந்து போகிறாரு. போயிட்டு அப்படியே ஜேகேவோட டோரை தட்டுறாரு. இப்போ ஜேகே தான் உள்ளே வாங்க, டோர் திறந்துதான் இருக்கு. இப்போ அப்படியே ஒரு குரல் கேட்கவும் வியும் அப்படியே உள்ளே வராரு. அவ்வளோ தயக்கமாக இருக்குது ஜேகேவை பார்க்குறதுக்கு. இப்போ ஜேகேவோ வியை பார்த்துட்டா என்ன வேணும் உனக்கு? எதுக்கு இவ்வளோ தூரம் இங்கே வரையும் வந்திருக்கா? என்ன வேணும்? அது வந்து ஜேகே கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்னோடய பிஓக்கு மட்டும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்கக்கிட்ட வரேன், இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கேருந்து போகிறாரு. போயிட்டு பிஏக்கு கால் பண்ணிட்டா அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. பிஏவும் ஜேகேவும் அங்கே காலில் பேசிகிட்டு இருக்கா. இப்போ அந்த சைடு வி வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. 1/2 hour ஆகுது. பட் ஜேகே வந்த பாடில்லை. இப்போ அங்கே வராரு. வந்துட்டு இந்த ஜூஸை குடி. என்னன்னா ஜேகேவை ஆளே காணோம். அவன் ஃபோன் பேச போயிட்டானா 1 hour இல்லாட்டி 2 hours ஆகும். என்னது 1 hour 2 hour ஆகுமா? எனக்கு வேலை இருக்கு. அப்போ நீ வேலையை பார்த்துட்டு அப்புறம் வா. அண்ணா போ இங்கேருந்து ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்ல இப்போ வியும் இங்கேருந்து போகிறாரு. போயிட்டு அப்படியே அவரோட வேலையை பார்க்குறாரு. இந்த பக்கம் பார்த்தா ஜேகே ஃபோனில் பேசிட்டு அப்படியே அந்த ட்ரக்ஸோட டீல்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்காரு, கணக்கு வழக்கெலாம் எடுத்துகிட்ருக்காரு. அப்படியே ஒரு 3 hours அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ தான் ஜேகே இந்த ஜூஸை குடிச்சிட்டு அப்புறம் வேலையை பாரு அப்படின்னு சொல்ல இப்போ ஜேகேவும் அப்படியே டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு அந்த ஜூஸை குடிச்சிட்டு அப்புறம் அகெயின் மறுபடியும் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ அப்படியே ஈவினிங் டைம் ஆகுது. இப்போ வி தான் மறுபடியும் வராரு. இது பார்த்துட்டு இப்போ எதுக்கு இங்கே வந்தா? ஜேகேவை பார்க்க. அவன் வெளியே போயிட்டான். என்னது
வெளியே கிளம்பிட்டாரா? ஆமாம், வெளியே போயிட்டான். அவன் ஒரு மாஃபியா, இங்கே வீட்டிலே தங்க மாட்டான். அப்போ எப்போ வருவான்? 2 டேஸ் ஆகும். என்னது, 2 டேஸ் ஆகுமா? அப்போ அவர்கிட்ட எப்போ பெர்மிஷன் கேட்க நான் எப்போ குக்கியை லவ் பண்ணேன்? என்னது, இதுக்கு தானா? சரி சரி, நான் சொல்லிக்கிறேன். இல்லை, நான் தான் சொல்லுவேன். ஏன்னா குக்கி வந்து நம்ப மாட்டான். நான் தான் சொல்லணும்னு அவன் எதிர்பார்ப்பான். நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி நான் ஹெல்ப் பண்ணுறேன் அட்லீஸ்ட்டு. சரிண்ணா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, இப்போ டேவும் அப்படியே வந்து தூங்க போயிட்டாரு. அப்படியே ஒரு 2 டேஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜேகே தான் மறுபடியும் வராரு வீட்டுக்கு. வந்துட்டு, டே டே என்ன ஜேகே, டயர்டாக இருக்கா? என்ன கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாத, சரியா? சரி ஜேகே, நீ போய் படுத்து தூங்க அப்படின்னு சொல்ல, இப்போ ஜேகேவும் அப்படியே நைட் ட்ரெஸ்லாம் வியர் பண்ணிட்டு அவ்வளோ டயர்டாக இருக்குது ஜேகேக்கு. அப்படியே போய் படுத்து தூங்கிட்டாரு. இப்போ டே தான் அங்கே வராரு. அண்ணா, ஜேகே அவர் தூங்க போயிட்டான். என்னது, தூங்கிட்டாரா? ஆமாம், அவன் ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருக்கான்னு நினைக்கிறான். அவனுக்கு ஏதாவது பண்ணணும். வரியா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா? சரிண்ணா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வியும் அங்கே போய் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. டேவோ வியோ கிச்சனில் சமைச்சிட்ருக்கா. இப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு குக்கி வராரு. ஒரு 5 டேஸ் கழிச்சு தான் குக்கி வந்திருப்பாரு. இதை பார்த்துட்டு, குக்கி எங்கடா போனா? அது டே கொஞ்சம் வெளியே வேலை. சரி, இங்கே வந்து உட்காரு, சாப்பிடு, வரியா? வரேன்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குக்கி வந்து உட்காராரு. உட்கார்ந்தோடனே வி தான் சர்வ் பண்ணுறாரு. இது குக்கி பார்த்துட்டு, இங்கே என்ன பண்ணுற வி? அது சும்மா தான் என் அண்ணனை பார்க்க. சரி, இங்கே இங்கே இரு, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, இப்போ வியும் சரி பார்த்து பத்திரமா இரு, சரியா குக்கி? எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குக்கி அங்கேருந்து போகிறாரு. போயிட்டு அவரோட ஒர்க்லாம் பார்த்துட்ருக்காரு. அந்த கன்னு எப்படிலாம் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே வந்து ஸ்கெட்சிங் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. இப்போ வி தான் அந்த ரூமுக்கு வராரு. வந்துட்டு, குக்கி என்னது, என்ன வேணும் உனக்கு, இதுக்கு இங்கே வந்தா? குக்கி, நான் சொன்னதுக்கு பதில் தாடா. அதான் சொல்லிட்டேல, என் அண்ணனோட பெர்மிஷன் எனக்கு வேணும், இல்லைன்னா நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன், மீன்ஸ் மாட்டான், சரியா? என் அண்ணன் மட்டும்தான் எனக்கு எல்லாமே. ஆனால் உன் அண்ணனே நீ வந்து பிலீவ் பண்ணிகிட்ருக்கா. உன் அண்ணன் நல்லவனே கிடையாது. அது ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இப்போ இப்படி சொல்லவும் குக்கி சப்புன்னு வீய அரைஞ்சிட்ட. உனக்கு என்ன தைரியம்? யார் வீட்டில் இருக்குன்னு தெரியுமா? இது ஜேகேவோட வீடு, என்னோட வீடு, புரியுதா? எங்களோட வீடு. இங்கே வந்து என் அண்ணனை தப்பாக பேசிகிட்டு இருக்கா. உனக்கு என்ன தகுதி இருக்கா என் அண்ணனை பற்றி பேசுகிறதுக்கா? அப்படின்னு குக்கி தான் அப்படி கத்துறாரு. இந்த சத்தத்தை கேட்டு ஜேகே வந்து எழுந்திரிச்சிட்டு, ஐயோ என்ன சத்தம் அது அப்படின்னு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுறாரு. அவருக்கு அவ்வளோ டயர்டாக இருக்கு. கொஞ்ச நேரம் கூட நிம்மதியாக தூங்க முடியல ஜேகேவால். அப்படியே எந்திரிச்சிட்டு, என்ன நடக்குதுங்க, கொஞ்சம் சொல்கிறீங்களா? 2 பேரும் எதுக்கு இப்படி ஃபைட் போட்டுட்ருக்கீங்க? உனக்கு என்ன தான் வேணும் குக்கி? ஆனால் அது வந்து அமைதியாரு, நீங்கள் 2 பேரும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ அங்கிட்டே வந்துட்டா, ஜேகே நீ போய் படுத்து தூங்க போ, எவ்வளோ டயர்டில் வந்திருக்காங்க பாரு, ஒன்றால் ஃபஸ்ட்டு நிற்க முடியுதா? டே எனக்கு தூக்கம் வருதுடா அப்படின்னு சொல்ல, இப்போ டேவும் அப்படியே ஜேகே ஒரு கையில் தாங்கிட்டு அப்படியே ரூமை கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு பெட்டை படுக்க வைக்க, இப்போ அப்படியே டே கீழே வந்துட்டு, 2 பேத்துக்கும் ஃபஸ்ட்டு அறிவு இருக்கா? வி, உனக்கு அறிவு இருக்காடா? இதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கா? அவர் அவங்க தூங்கிட்டு இருக்கார்ல, ஆல்ரெடி அவர் ரொம்ப டயர்டாக இருக்காரு, நீ வேறு ஏன்டா இப்படி கத்திக்கிட்டு இருக்கா? அண்ணா ஆனால் கத்தாதா, எனக்கும் கற்று தெரியும், சரியா? அமைதியாக இரு. அண்ணா, இங்கே பாருவி, இங்கேருந்து கிளம்பு, நான் ஜேகே கிட்ட கேட்டு வைக்கிறேன், அவன் ஒரு நாள் உனக்கு கொடுப்பான், அங்கே அப்போ வந்து பேசிக்கோ, சரியா? சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வி அங்கேருந்து கிளம்புறாரு. குக்கி வந்து அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறாரு. இதுகிட்டே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு எதுவுமே கண்டுக்கல, அங்கேருந்து போயிட்டாரு.
இப்போ ஜேகே தான் அப்படியே கொஞ்சம் 1/2 1 ஹவர் 2 ஹவர்ஸ் போகுது. இப்போ மிட் நைட் 12:00 ஜேகே வந்து எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சிட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு அப்படியே டிவி வந்து பார்த்துட்ருக்கா. இப்போ குக்கி அங்கே வராரு. அண்ணா என்ன குக்கி வேணும்? அண்ணா அது வந்து எனக்கு தெரியும் வி வந்து ஒன்று லவ் பண்ணுறான்னு. ஆனால் அவன் ஏன் இப்படிலாம் பேசிகிட்ருக்கான்? ஆனால் எனக்கு தெரியலண்ணா, ஏன் உங்களை பற்றி இப்படி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கான்னு சத்தியமாக எனக்கு புரியல. சரி விடு, என்னதான் இருந்தாலும் அவன் வந்து உன்னை லவ் பண்ணுறான், பார்த்துக்கலாம். ஆனால் அண்ணா உங்களுக்கு பெயினாக இல்லையா? சரி விடு, லவ் எல்லாத்தையும் மாற்றும், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் டே வந்து கேட்டிருப்பாரு. இதை கேட்டுட்டு அப்படியே வீக் பாஸ் பண்ண வி வந்து அப்படியே லைட்டாக கில்ட்டாக ஃபீல் பண்ணுறாரு. ஜேகேவை பற்றி தப்பாக பேசினதுக்கு. பாத்தியா அவர் எவ்வளோ பெரிய நல்ல மனுஷனாக இருக்கான்னு பாரு. இருக்கிறது தான் மாஃபியா ஃபீல், ஆனால் உள்ளத்தில் ரொம்ப நல்லவன் தெரியுமா? ஆனால் அண்ணா இவ்வளோ நல்லவனா நான் பார்த்தது. நீ போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறது தான் நல்லது வி. சரிண்ணா, நான் போய் கேட்குறா அப்படின்னு சொல்ல இப்போ வியும் அங்கே போகிறாரு. ஜேகே அங்கே உட்காந்து லேப்டாப்பில் ஒர்க் பார்த்துட்ருக்கா. ஜேகே உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுவி. என்னது? அதை வந்து நான் நான் குக்கியை லவ் பண்ணுறேன். தெரியும். அது எப்படி? எனக்கு தெரியும் நீ வந்து குக்கியை லவ் பண்ணுறன்னு எனக்கு தெரியும். குக்கி வந்து என்னோடய பெர்மிஷனுக்காக வெயிட் பண்ணுறான்னு எனக்கு தெரியும். ஓகே, நான் எதுவும் தலையிடலை. நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணிக்கோங்க சரிங்களா? நாங்களே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு ஜேகே வந்து சொல்ல இது வந்து வி கேட்டுட்டோ அப்படி அழுகிறாரு ஜேகே முன்னாடி. ஜேகே இதை பார்த்துட்டு இதுக்கு இப்போ நீ அழுகிறா தேவையில்லாமல்? சாரி ஜேகே, உங்களை பற்றி தப்பு தப்பாக எல்லாத்தையும் சொன்னதுக்கா ஐம் ரியலி சாரி. நாங்கள் இது போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வியா அப்படியே அழுதுகிட்டே கிளம்புறாரு. இது குக்கியும் பார்க்குறாரு, ஜேகே பார்க்குறாரு, டேவும் பார்க்குறாரு. அவங்க 3 பேரும் அவ்வளோ சேடாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ கரெக்டாக வியோட பர்த்டே அன்னைக்கு இப்போ ஜேகே தான். வி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? சொல்லு ஜேகே. இந்த சைடு கொஞ்சம் வா, உன் அண்ணன் வெயிட்டிங். என்னது? என் அண்ணன் எனக்கு வெயிட் பண்ணுறாரா அப்படின்னு சொல்ல இங்கே வா குக்கி அப்படின்னு ஜேகே கூப்பிட்றாரு. அந்த சைடுட்டே வாவி அப்படின்னு கூப்பிட 2 பேரும் அப்படி திரு முழிச்சிட்ருக்காங்க. இப்போ ஜேகே அங்கே போய் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க, டேவும் அங்கே வந்து வீக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க 2 பேருமே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அப்படியே வந்து நிற்கிறாங்க. வீக்கும் ஒன்றும் புரியல, குக்கிக்கும் ஒன்றும் புரியல. இப்போ ஜேகே தான், நீங்கள் 2 பேரும் ரிங்கை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல குக்கியோட ஐஸ் அவ்வளோ டியர்ஸாக கொட்டுது. வியோட கண்லேயும் அவ்வளோ டியர்ஸ் கொட்டுது. 2 பேரும் அழகாக அவங்களோட ரிங்கை 2 பேரும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவ்வளோ ஹாப்பியாக பிரைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. இது 2 பேரும் கீழே பார்த்துட்டு அவ்வளோ அழகாக ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே அப்படியே டே கையை பிடிச்சிட்டு, இப்போ உனக்கு ஓகே தானே டே? ஓகே தான் ஜேகே. அவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருந்தால் அதுவே எனக்கு போதும். ஹாப்பியாக இருப்பாங்க நம்மளை மாதிரியே அப்படின்னு சொல்ல இப்போ குக்கியும் அவ்வளோ ப்ரைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டா. வியும் அவ்வளோ ப்ரைட்டாக ஸ்மைல் பண்ணாங்க. 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணிட்டு லைஃப் லாங் அவ்வளோ ஹாப்பியாக லீட் பண்ணுறாங்க. அந்த சைடு டேக்கோக்கும் அவ்வளோ ஹாப்பியாக அவங்களோட லைஃப் லீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே செல்லுக்குட்டீஸ், நான் இந்த சீசனை இங்கேயே முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் எஃப்எஃப் வர வரையும் அன்டில் தென் வெயிட். ஓகே செல்லுக்குட்டீஸ், பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வரையும் அன்டில் தென் ஸ்டே டியூன். பை பாய்.